அனைவருக்கும் வணக்கம். அமருங்கள். என்ன அமருங்கள்லாம் நிற்கிறான், நில்லுன்னா உட்காரலாம். நிபுணராஜே சரி ரைட். இப்போ தேல்சு தேட்டத்தை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதுக்கு இன்னொரு பேர் சொன்னேன், என்னது? அடிப்படை விகித சம. ஸோ 2 பேர் இருக்கு இல்லையா? சரி, இப்போ அதில் உங்களுக்கு ஒரு அனிமேஷனாக ஒன்று அந்த தேட்டரத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். நான் பார்க்கலாம். இப்போ பார்க்க போகிறது என்னது? இந்த சார் அப்படி போங்கன்னா அப்படி போயிடுவாரு. ஆனால் பார்த்தா போக மாட்டாரு. வராது. நீங்கள் சைடில் இருக்கு. தேல்சு தேட்டரம் சொல்லுங்க. தேற்றம் ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களின் சம விகிதத்தில் பிரிக்கிறது. சுவாகா அப்படின்னா மறந்துவிடும். ஒரே முச்சிலான பானா இல்லையா? ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கிறது. இப்ப அதுக்குரிய படங்களை பார்ப்போமா? நிரூபணத்தை பார்த்துருவோம். என்ன சொல்ல வராங்க அதுல? அதோட ஏடி பை அருமையா சொல்றீங்க. இப்ப ஏடி பை டிபி is equal to AE by EC. வந்துருச்சா? சரி, இதுக்கான ஒரு முக்கோணத்தை நம்ம வரைஞ்சிக்குவோம். முக்கோணம் வந்திருக்குங்களா? சரி, இந்த முக்கோணத்துல அதுக்கு மேல இருக்க கோணத்தை பேரு A, இது பேரு B, அந்த பக்கம் பேரு C ன்னு வச்சுக்குவோம். இப்போ ABC என்றது ஒரு முக்கோணம். ABC என்பது ஒரு முக்கோணம். ஒரு நேர்கோடு. நேர்கோடு வரைஞ்சிட்டானா? ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் இணையாவதா? ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறோ. இணைனா இணையா வந்துச்சு, வெட்டுனா வெட்டிட்டு வந்துச்சா? புரியுது இல்லையா? மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கிறது. அது என்ன சம விகிதம்? நல்லா கவனிங்க. இந்த விகிதம் AD வருதா? தெரியுதா உங்களுக்கு? இந்த AD அதான் அங்க வருது. நிறைய பேர் இந்த தவறு செய்யறீங்க. அதுக்கு அடுத்தது DB. இந்த DB எடுத்து இங்க எழுதணும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து அந்த பக்கம்னா AE, அதை எடுத்து அங்க எழுதிக்கணும். அதுக்கு அடுத்தது இங்க இருக்கக்கூடிய EC, இந்த விகிதம் இங்க வந்தது. மற்ற 2 பக்கங்களை இங்க இருக்கு. மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறு வரையப்படுகின்ற பொழுது அந்த கோடு அந்த 2 பக்கங்களையும் சம விகிதத்தில் இந்த விகிதமும் இந்த விகிதம் இந்த விகிதமும் இந்த விகிதமும் எடுத்து சமன் குறியீடு போட்டுருக்குமா? சம விகிதத்தில் பிரிக்கிறதா? இப்ப சொல்லலாமா? ஒரு நேர்கோடு மறுபடியும் அந்த படத்தை ஆரம்பிச்சவங்க நல்லா இருக்கும் இல்லையா? ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கிறது. AD by இந்த DB இல்லையா? DB is equal to AE by EC. இப்ப தெரியுதா? இப்போ இந்த பார்வையில் பார்க்கிறப்ப ஒரு படம் பார்க்குற மாதிரி உன் மனசுல பதிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ தான் கஷ்டப்பட்டு பண்ணேன். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குதா? தியேட்டர்லாம் மனசில் பதிஞ்சிருச்சா? யாராச்சும் ஒரு ஆள் எழுதி சொல்லுங்க பார்ப்போம். நீ அடிக்கடி சொல்ற, நீ ஒரு சொல்லாதவங்க சொல்லு. சார் இது வரைக்கும் நான் சொல்ல சார், நான் இப்போ சொல்கிறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற 2 பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு
சம விகிதத்தில் பிரிக்கிறது. ஆ. AD by DP AE by EC. வெரி குட். வேற யார் சொல்றீங்க? கிளாப் பண்ணுங்கப்பா. வேற யார் சொல்றீங்க? எல்லாருமே என்ன சொல்லிட்டீங்களா? பிரிட்டிஷ். சொல்லுங்க. ஒரு நேர்கோடு ஆ. முக்கோணத்தின் ஆ. ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் ஆ. மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறு வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களை சம விகிதத்தில் பிரிக்கிறது. ஆ. AD by DB is equal to AE by EC. வெரி குட், வெரி குட். வாழ்த்துக்கள். இதுல யாராச்சும் சந்தேகம் இருக்கா? தப்பு பண்ண மாட்டீங்க இல்லையா? வாழ்க வளம்.